ஜெயக்குமாரி சிங்கப்பூருக்கு கலை நிகழ்ச்சி ஒன்றுக்கு செல்லும் பொழுது அப்துல்லா என்பவரை சந்தித்து அவரை காதலிக்க தொடங்கியிருக்கிறார். அதன் பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டு 2 வீட்டையும் பகைத்து கொண்டு தனி குடித்தனம் ஆரம்பித்திருக்கிறார்கள். குழந்தைகள் பிறந்த பிறகு பட வாய்ப்புகள் குறைந்ததால் எப்படியாவது இந்த பொருளாதார நிலைமையை சரி கட்டலாம் என்றும் பட தயாரிப்புல ஈடுபட தொடங்கியிருக்கிறார். ஏஎஸ் பிரகாசம் என்பவர் இயக்கத்தில் படம் தயாரித்து கொண்டிருந்த போது இவருடைய கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாகி இருக்கிறது. அதன் பிறகு வட்டிக்கு வாங்கி படத்தை முடிக்க முயற்சி செய்திருக்கிறார். முடிக்க முடியவில்லையாம். ஒரு கட்டத்தில் கடன்காரர்கள் நெருக்கிய நிலையில் வீடு, கார் எல்லாவற்றையும் விற்று விட்டிருக்கிறார். அதன் பிறகும் இவரால் கடனை தீர்க்க முடியாதனால் நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து சிறைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறையில் மிகவும் சோகத்தில் இருந்த இவருக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் அன்றைய முதல்வரான கலைஞர் கருணாநிதியை சந்தித்ததாகவும், கருணாநிதி தான் காவல்துறை அதிகாரியிடம் கூறி இவருக்கு நீதி பெற்று தந்ததாகவும் சொல்லப்படுகிறது.